சினேகா மயக்கத்துல கிடக்காம பணத்தை வசூல் பண்ணுங்க. அவளை வச்சுக்கிட்டு இருந்தா விட்டு தொலைங்க. குழந்தைய மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடியுது. அயோக்கியனுக்காக நீ ஏன் இவ்வளவு அல்லாடுற? அதான் எனக்கு பிடிக்கல. அவன் பண்ண தப்புக்கு தான் அவன் இப்ப தண்டனை அனுபவிச்சு. ரஞ்சினியை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த முதலாளி இப்படி பணக்கார புத்தியை காட்டிட்டானே. மாங்கல்ய பாக்கியம் அவ்வளவுதாண்டி. இனிமே காலம் பூராண்டி தாலி எடுத்தவன். இந்த எந்திர சீக்கிரம் எந்திர. பச்சை மண்ணுடா, அவளை பாடையில படிக்க வச்சுட்டேடா. என் அப்பா அம்மா என் தங்கச்சிய அநியாயமா கொண்டுட்டா பாதி. அவங்களை கொள்ளல கேசவா. உன் வறுமை அவங்கள கொண்டுருச்சு, உன் ஏழ்மை அவங்கள கொண்டுருச்சு. அதான் உண்மை. அவங்க கூட நீ செத்து போயிருந்தா உனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நீ உயிரோட இருக்கிறனால தானே உனக்கு கோவம் வருது. அதனால நீயும் செத்துப்போ. ஏன்னா பணம் இல்லாதவனுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. உன் தங்கச்சி போன இடத்துக்கு நீயும் போகணும்னு ஆசையில உனக்கு செத்துப்போ. செத்து போனா என்னையாரா அடிக்கிறதுக்கு ஓடி வந்த? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? அவ்வளவு பணம் இருக்கா உனக்கு? ஒன்னால முடியாது. என்கிட்ட உனக்கு சம்பந்தமாடா? தங்கத்துக்கு கூட தகரமாடா? வைரத்தோட கூழாங்கல்லா? ஆமா,
உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என்னோட சம்மந்தம் பேச வந்தீங்க? உங்ககிட்ட பணம் ஒன்று தானே இருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கிட்ட மானம், மரியாதை, சூடு, சொரணை, ரோஷம் எல்லாமே இருக்கு. தன்மானம் இருக்கு. அதனாலதான் அவமானம் ஏற்பட்டதும் 3 பேரும் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க. சூடு சொரணை மானம் இருக்கான், அதனாலதான் செத்து போயிட்டாங்க. பணம் இருந்திருந்தா செத்து போயிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வந்தீங்களா இல்ல சாகிறதுக்கு வந்தீங்களா? பாரதேசி நாய்களா! பணம் ஒன்றுதான்டா உலகத்துல முக்கியம். அப்ப மனுஷங்க? மனுஷன் முக்கியம் இல்ல. மனுஷனுக்கு எவனாவது கடன் கொடுப்பானாடா? எவங்கிட்டயாவது 100 ரூபாய் கடன் கட்டுப்பாரு, அப்ப தெரியும் மனுஷனோட யோக்கியதை. தம்பி, பேங்க்ல கூட நகை கடன் தரப்படும் தான் போடு வச்சிருக்கான். நிலத்தின் பேரில் பணம் தரப்படும் அப்படின்னு நான் போடு வச்சிருக்கான். நல்ல மனுஷனுக்கு பணம் தரப்படும் அப்படின்னு எவனாவது போடு வச்சிருக்கானா? நாணயமான மனுஷனுக்கு பணம் தரப்படும் அப்படின்னு எவனாவது போடு வச்சிருக்கானா? வச்சிருக்கானா? ரோட்ல ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தா எல்லாரும் பார்த்து பயந்து விலகி ஓடுறான். அதே நேரத்துல 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சுன்னு வச்சுக்க, அதை பார்த்து பயந்து ஓடுறானா? ஒட்டு மொத்தமா அங்கேதான் போயிறான். ஏன்? பணம் தான் மனுஷனுக்கு முக்கியம். நகை, நிலம், பணம், சொத்து, பத்து இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஜடம் இல்லை. இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. இதெல்லாம் இங்க வாழுது. நிஜமா பார்த்தா உயிர் இருக்கிற மனுஷன் தான் இந்த பூமியில ஜடம். ஒரு பிரயோஜனமும் இல்லாத குப்பை. நீ சாப்பிடுற 1 ரூபா சோத்துக்கு போடுற சண்டையில இருந்து உலக யுத்தம் வரைக்கும் பணம் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. நீ ஒரு பணக்காரனா இருந்திருந்தா, உன்கிட்ட பணம் இருந்திருந்தா, நானே உன் வீடு தேடி வந்திருப்பேன், உன் காலில் விழுந்திருப்பேன், உன் வீட்டு பெண்ண என் பையனுக்கு குடுன்னு கேட்டிருப்பேன். நீ வாழணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? பாசத்தை விடு, பந்தத்தை விடு, குடும்பத்தை விடு. பணத்தை பிடிச்சுக்க, பணம் பண்ணு. நாளைக்கு செத்து போவோம் தெரிஞ்சா இன்னைக்கு எப்படி அவசரமா வாழ்வோம் அப்படி நினைச்சு பணம் பண்ணு. பணம் தான் கடவுள். நீ அந்த பணத்துக்கு பூசாரியாயிரு, பக்தனாயிரு. அது உன்னை காப்பாற்றும், ஜெயிக்க வைக்கும். தெரியுமாடா? ஏய் வாங்கடா. டேய் கேசவா, என்னடா ஆச்சு உனக்கு? நீ சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏதாவது சாப்பிடலாம் வாடா. பணம் பண்ணணும். உனக்கு என்னடா ஆச்சு? 4 நாளா பணம் பணம்னு ஜெபம் மாதிரி உளறிட்டே இருக்க. வா சாப்பிட போலாம் வா. பணம் பண்ணணும். மனுஷனுக்கு யாரும் பணம் கொடுக்கறது இல்ல. பேங்க்ல கூட நகைக்கு கடன், நிலத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. டேய் கேசவா, நகை, நிலம், சொத்து, பணம் இதெல்லாம் ஜடம் இல்லை. இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. மனுஷன் தான் ஜடம். மனுஷன் தான் ஜடம். டேய் இப்படிலாம் பேசாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பணம் பண்ணணும். நாளைக்கு செத்து போறான்னு தெரிஞ்சா இன்னைக்கு எப்படி அவசர அவசரமா வாழறோம் அப்படி நினைச்சு பணம் பண்ணணும். டேய் டேய் கேசவா, பணம் தான் கடவுள். அந்த பணத்துக்கு இனிமேல் நம்ம பூசாரியா இருக்கணும், பக்தனா இருக்கணும். ரஞ்சனி செத்ததுக்கு அந்த 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 பணம் இல்லாததான் காரணம். ரஞ்சனிக்காக பணம் பண்ணணும். ஏன் ரஞ்சினியை பணக்கார இடத்துல வாழ வைக்கணும். 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 பணக்கார இடத்துல வாழ வைக்கணும்.
பணக்கார இடத்துல வாழ வைக்கணும். ரஞ்சினி வா போலாம். நீ எதுக்கு இந்த வீட்ல இருக்க? இது நம்ம வீடு இல்லையே. வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ ஏன் பயப்படுற? நான் உன் அண்ணன். வா ரஞ்சினி. இதோ பாரு, நீ ஏதோ பெருசா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க. முதல்ல போய் ஒரு டாக்டர் பாரு. இவன் நீ நினைக்கிற மாதிரி உன் தங்க இல்ல, என் பொண்ணு ஸ்னேகா. அவளை விட்டுடு. இது ரஞ்சினி, என் தங்கச்சி. டேய், இவ ஸ்னேகாடா, என் பொண்ணுடா. ஸ்னேகா இல்ல, ரஞ்சினி. ஐயோ, ஏன் இப்படி கோவத்தோட பாக்குற? எங்களையும் அப்படி இம்சப்படுத்துற? இவ என் பொண்ணு ஸ்னேகாடா. ஐயோ, எங்க அம்மா விட்டுடு. ஐயோ, விடு. நீ ஓடிடு, ஓடிடு. ஐயோ, ஓடிடு. ஓடி. இதோ, ஐயோ, என் பொண்ணு. பிடிக்க முடியாது. ஐயோ, எங்க அம்மா விட்டுடு. ஐயோ, ரஞ்சினி. இவன் மாமா இல்ல, இவன் யாரோ. ஐயோ, எங்க அம்மா. நம்ம அம்மா அப்பா எப்போ செத்துட்டாங்க? நம்ம அம்மா அப்பா எப்போ செத்துட்டாங்க? ரஞ்சினி, 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 நம்ம வீட்டுக்கு போலாம். நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். பெரிய பங்களா இருக்கு, பட்டு மெத்தலாம் இருக்கு, புது கார் வாங்கியிருக்கேன். உன் காலை கீழே வைக்க விட மாட்டேன். பணம் பணம் எங்க பார்த்தாலும் பணம். நம்ம அந்த பணத்துக்காக தானே கஷ்டப்பட்டோம். இப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிட்டேன். ரஞ்சினி, நாம போய் அதை அனுபவிக்கலாம். ரஞ்சினி, ஐயோ பகவானே, நான் என்ன பண்ணுவேன்? ரஞ்சினி, நீ என்ன பார்த்து பயப்பட கரெக்டா? பயப்படாத, மனசம்பார். அண்ணன் மனசம்பார். நான் உன்னை வாழ வைக்கணும் தான் வந்திருக்கேன். வா ரஞ்சினி, ப்ளீஸ். ரஞ்சினி, நீ ஆசைப்பட்ட அதே பையன் அவங்க அப்பா இல்ல, வேற யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு வச்சுட்டு உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வா ரஞ்சினி, உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அதான் என்னுடைய ஆசை. உன் ஆசையை நிறைவேற்றுறதா என்னுடைய முதல் வேலை. அதுக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கேன். வா ரஞ்சினி, வா ரஞ்சினி. ஏய்! ரஞ்சினி, நான் சொல்றது கேளு. பிரிக்க பார்க்கறாங்க. பாருங்க. ரஞ்சினி, 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 கதவை திற ரஞ்சினி, ரஞ்சினி, கதவை திற ரஞ்சினி, ரஞ்சினி.
நான் மாடியில போய் துணி காய போட்டுட்டு வந்துடுறேன். அம்மாடி கோயிலுக்கு போலாமாம்மா? கோயிலுக்கா? அத்தை பிரகாரம்லாம் சுத்தணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் அத்தை. இல்லம்மா, அப்படியே காலார நடந்தீன்னா உடம்புக்கு நல்லது. வா. அத்தை தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்களா? வளகாப்பு பண்ண பொண்ணு கொடிமரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மறந்துட்டீங்களா? ஏய், ஆம்பளை புள்ள பெத்தவன் நான். புள்ளத்தாச்சி பொண்ணு கோயிலுக்கு போகலாமா, கொடிமரத்தை தாண்டலாமா தாண்டக்கூடாதான்னு மலடி நீ எனக்கே சொல்லித் தரியா? அது கர்ப்பிணி பொண்ண உன்கிட்ட தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம், அதான். அன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் தள்ளி விட்டிய, அது மாதிரி நான் வீட்ல இல்லாத போது ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டேனா விவகாரம் ஆயிருல்ல? அத்தை நான் பத்திரமா இருந்துப்பேன் அத்தை, நீங்க போங்க. சரி சரி அம்மாடி, நாங்க யாரும் வீட்ல இல்ல நினைச்சு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு வேலை வாங்க போறா. பத்திரமா இருடா செல்லம். ஒரு பக்கம் அத்தையை நினைச்சா ஆத்திரமா வருது, இன்னொரு பக்கம் அவங்க பேரப்புள்ள பாசத்துக்கு தவிக்கிறது நினைச்சா பரிதாபமா இருக்கு. அவங்கள பார்த்து நீங்க பரிதாபப்படாதீங்கக்கா, உங்களுக்கு என்னென்ன கொடுமைப்படுத்திருக்காங்க. சரி, அத்தை உன்னை வேலை வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா உன்னை நிஜமாவே நான் வேலை வாங்க போறேன். டெலிவரி டைம்ல இப்படி வேலை செய்யாம சும்மா இருந்தா சுகப்பிரசவம் ஆகாது. இந்த துணியெல்லாம் கொண்டு போய் மேல காய போடு, அங்க இங்க நகரு, குனிஞ்சு நிமிந்து வேலை பாரு. இருங்க இருங்க, அத்தை வரட்டும், என்ன துணியெல்லாம் காய போட சொன்னீங்கன்னு போட்டு கொடுக்குறேன். ரொம்ப பேசுன உன்னையும் உங்க அத்தையும் துவைச்சு புழிஞ்சு குடியில காய வச்சிருவேன். சரி. என்னச்சுமா? ஏய் தேவி, தேவி வலிக்குதுக்கா. ஐயோ அது வலிக்குது. ஐயோ பிரசவ வலி போல இருக்கே, இப்ப என்ன பண்றது? வீட்லயும் யாரும் இல்லையே. சரி வலிக்குதுக்கா. சரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா, நான் போய் வண்டி ஏதாவது கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. எங்க பைத்தியக்காரி மாதிரி ஓடுறமா? அவன் சீக்கிரம் வீட்டுக்குள்ள போ. தேவிக்கு பிரசவ வலி எடுத்துருச்சு, தனியா கிடந்து துடிக்கிறான், துணைக்கு ஆளே இல்ல. நான் போய் ஆட்டோ டாக்ஸி கூட்டிட்டு வரேன், நீ உள்ள போ. நில்லடி. ஏய், அவ துடிச்சா எனக்கு என்னடி? நீ கடந்து அவளுக்கு மேல துடிச்சுக்கிட்டு இருக்க. ஓ சக்களத்தி தானே, அவ எப்படி போனா எனக்கு என்ன? இத பாரு, நீ எங்கேயும் போக கூடாது. உன்னை ஆட்டோ டாக்ஸி எடுக்கலாம் நான் விட மாட்டேன். அக்கா கைய விடுமா. ஈவு இறக்கம் இல்லாம நீ அப்படி பேசுற? உன் நல்ல மனச பயன்படுத்திக்கிட்டு அந்த தேவி எவன் குழந்தையையும் புகழ்மணி குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால உனக்கு நடந்த கெட்டவனு கெட்ட பேரு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ ஏண்டி உதவணும்? அவனும் அவ குழந்தையும் எப்படியோ போய் தொலையட்டும். பொழைக்கணும்னு விதி இருந்தா பொழைக்கட்டும், இல்லைன்னா சாகட்டும். அம்மா விடுமா ப்ளீஸ், நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. ஏற்கனவே அவ வயிற்று அடிபட்டு குழந்தை உயிர் டேஞ்சர் பொசிஷன்ல இருக்கு டாக்டர் சொன்னாங்கல்ல. டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இதுதான் சாக்குன்னு விட்டுடு, எப்படியோ போகட்டும். அம்மா கெட்டி உதைக்கிற மனுஷங்களை கூட மன்னிக்கணும்னு நினைக்கிற நீ அப்படியெல்லாம் பேசுற? என் மனசுக்கு இது தப்புன்னு தெரியுது செல்வி, ஆனா என் புத்திக்கு இந்த தாய் பாசத்துக்கு அது புரியல. அது உன்னை புகழ்மொழியோட சேர்த்து வாழ வைக்கணும்னு ஆசைப்படுது. நான் மகன் நல்லா இருக்கணும்னு துடிக்குதுமா. இது பாரு, இந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டா உன் எதிர்காலமே அஸ்தமிச்சு போயிடும் செல்வி, புரிஞ்சுக்கம்மா. என் வாழ்க்கைக்காக ஒரு தாயை செய்ய பலியாடுமா? வேண்டாம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம், விடுமா. இல்ல இல்லடி, உன்னை காப்பாத்துற கடைசி முயற்சி இது. உன்னை நான் விட மாட்டேன். சொன்ன கேளுமா, விடுமா, விடுமா. வந்துடுறேன். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போடும். சரி சீக்கிரம் போலாம். வாங்க. இத பாரு,
சீக்கிரம் வாங்க சார். தேவி, தேவி, வாப்பா, கொஞ்சம் வண்டி வந்துருச்சு, வா, உள்ள வா, உள்ள ஏறி. ஆமா, வா, வா, வா. ஆமா, வண்டி கொஞ்சம் வாங்க. பார்த்து இருங்க. பார்த்து ஏறு. கடவுளே, நல்லபடியா பிரசவாக்கணும். என்ன ரத்த கரையா இருக்கு? சினேகா, சினேகா, கதவை தரமா, நான் தான் பாட்டி வந்திருக்கேன். அம்மாடி, ஐயோ, நீ உள்ள போ. என்ன நடந்தது? இதெல்லாம் ரத்த கரையா இருக்கு. இப்பதான் கேசவன் கார்ல ஏறி போறான். போயிட்டான் அந்த யோகிய. நல்ல வேளை போயிட்டான். அவன் வந்தாலும் வந்துருவான். நீ வா, உள்ள வா. நீ உள்ள போ. பாட்டி உள்ள வா, பேசிக்கலாம் வா. சீக்கிரம் வா. மகேஷ், 2 நாளா உங்களை காணல. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க மகேஷ்? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நீங்க 1000 தப்பு பண்ணீங்க. புருஷனோட எந்த தப்பையும் ஒரு பொண்டாட்டி பொறுத்துக்குவா. ஆனா தான் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் பொறுத்துக்கவே மாட்டா. நான் அதையும் பொறுத்துக்கிட்டேனே. நீங்க திரும்பி திரும்பி வரணும்னு எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டேன். இன்னும் தாங்கிட்டு இருக்க. மாமாக்கு கூட உங்க மேல கோவம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அவர் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கார் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்காத நேரம் இல்ல. நீங்க திருந்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல, இன்சல்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க இங்க யாரையுமே புரிஞ்சுக்கல. கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டீங்க. என்னாச்சு முத்து? இல்ல மேடம், எங்கெல்லாமோ தேடிட்டேன். அவர் வழக்கமா போற இடம் பூரா பார்த்துட்டேன். மகேஷ் சார் காணோம் மேடம். மேடம், இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணணும். இந்த செக் புக்லயும் கொஞ்சம் சைன் வேணும். ஷோபா, இனிமே எதையும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கையெழுத்து அதுன்னு கேட்டு தொந்தரவு பண்ணாத. நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். எதா இருந்தாலும் மாமா கிட்ட கேட்டுக்கோ. என்னாச்சு மேடம்? சொன்னது செய் ஷோபா. எடுத்துட்டு போ. தேவி, ஒரு நிமிஷம் இரு. தேவி வா, தேவி வா. இங்க வா, இல்ல படுத்துக்கோ. மெதுவா. சார் கொஞ்சம் பிடிங்க. மெதுவாடா. மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. படுக்க வைங்க சார். டாக்டர், டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே பிரசவல் எடுத்தோடனே தேவியை கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் ரொம்ப துடிக்கிறா. தயவு செய்து அவளை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். அவளுக்கு வயித்துல ஏற்கனவே அடிபட்டு எதுவும் விபரீதமா ஆயிடக்கூடாது டாக்டர். ப்ளீஸ். பயப்படாதீங்கம்மா. சிஸ்டர் சீக்கிரம் கூட்டிட்டு ஓகே போங்க. டாக்டர். தேவி. ப்ளீஸ் பயப்படாதீங்க. முயற்சி பண்ணி நாங்க காப்பாத்துறோம். ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? இன்னும் அவருக்கு விஷயமே தெரியாது டாக்டர். அவர் உடனே வர சொல்லுங்க. பொண்டாட்டிக்கு பிரசவங்கிறத விட புருஷனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? திடீர்னு சிசேரியன்னு முடிவாயிடுச்சுன்னா கையெழுத்து போட அவர் தேவை இல்லையா? டாக்டர் ஒரு நிமிஷம்.
ப்ராப்ளம்ஸ் புரியுது. என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்யறேன், கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர். ப்ளீஸ் இங்கே வெயிட் பண்ணுங்க, அப்படி உட்காருங்க. ஸ்னேகாவுக்கு இது பரிசா கொடுத்தா நிச்சயமா அவளுக்கு பிடிக்கும். அண்ணே, ஹேய் வாங்க. என்ன அதிசயமா இருக்கு? உட்காருங்க. என்ன காஃபி இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? வரவேற்பெல்லாம் இருக்கட்டும். ஸ்னேகாவை பத்தி பேச வந்திருக்கேன். ஏ ஸ்னேகாவுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ ஊர் அடிச்சு ஒலையில போட்டு பிரமாதமா இருக்கா. உங்களுக்கு தான் என்னவோ கிறுக்கு பிடிச்சிடுச்சு. என்ன உளர்ற? இத பாருங்க அண்ணே, நீங்க ரொம்ப மோசமான ஆளு. எவ்வளவு கராரா பிசினஸ் பண்ற பார்ட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். 10,000 20,000 கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் பணம் திரும்ப வரலன்னா அவங்களை எப்படி கழுத்தை பிடிச்சு கதற வச்சு காசை வாங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களால எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அதுவும் தெரியும். இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம்? எதுக்காக இந்த ஸ்னேகா கிட்ட சொலையா 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு இப்படி மெத்தனமா இருக்கீங்களே? அது ஏன்? 10 லட்சத்தையும் பிசினஸையும் மறந்து போற அளவுக்கு அந்த ஸ்னேகா உங்களை மயக்கிட்டாளா? சும்மா கத்தாதீங்க. பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட காசை கொடுத்துட்டு கால் மேல கால் போட்டு பேசுறாள் நீங்க. அவ்வளவு ஏன்? எனக்கு சொந்தக்காரர் தானே நீங்க. ஆனா அத கூட மறந்துட்டு என் புருஷன் பேங்க் அக்கவுண்ட நீங்க முடக்கல, வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் விடல. அப்படிப்பட்ட நீங்க ஸ்னேகாவை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அவளை நீங்க வச்சிருக்கீங்களா? லட்சுமி, அந்த ஸ்னேகா பின்னாடி போனா காசு பணம் எல்லாம் போய் ஆஸ்தி அந்தஸ்து வரை இழந்துட்டு பைத்தியம் பிடிச்சு நடு தெருவுல நிக்கணும். அதுக்கு உதாரணம் அந்த மகேஷ். தொழில ஒழுங்கா பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சா ஸ்னேகா மாதிரி 1000 பொண்ணுங்களை வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா? கடன் கொடுத்தவர்கிட்டே சகவாசம் வச்சுக்கிட்டா அவளும் போயிடுவா, வட்டியும் போயிடும், வாழ்க்கையும் போயிடும். ஸ்னேகா மயக்கத்துல கிடக்காம பணத்தை வசூல் பண்ணுங்க. அவளை வச்சுக்கிட்டு இருந்தா விட்டு தொலைங்க. ஸ்னேகா, ரஞ்சினி என் தங்கச்சி, அவளை போய் கேவலமா சரி சரி அமுச்சு வச்சிடறேன். ரைட்டுங்க, ஓகே. சார், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் சரி பார்த்து செக் புக்கில் சைன் போடணும். யாரு? நானா? இதெல்லாம் ரோஜா தானே பண்ணுவா. செக் புக்கில் அவ கையெழுத்து போடுறதுன்னு வழக்கம். திடீர்னு என்ன வந்து கேட்குற? இனிமேல் அவங்க ஆஃபீஸ் வரமாட்டாங்களாம். நீங்கள் தான் செக்கெல்லாம் பார்த்து சைன் போடணும்னு மேடம் சொல்லிட்டாங்க. ஏன் 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 தெரியல சார், மேடம் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்காங்க. ஏன்? வா. ஏமா, ஏன் ஸ்டேட்மெண்ட்டு செக்கெல்லாம் நீ கையெழுத்து போடாம என்கிட்ட அமுச்சு வச்சிருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க? சாரி மாமா, இனிமே நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். ஏமா? இல்ல மாமா, பறக்கிறத பிடிக்கிறதுக்காக கையில இருக்கிறத தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன். நான் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. எனக்கு என் புள்ள, என் புருஷன், என் குடும்பம் இதான் முக்கியம். இந்த பிசினஸ், பேரு, புகழ் இதெல்லாம் 2ஆம் பட்சம் மாமா. மாமா, மகேஷ் எங்கேயோ காணாம போயிட்டாரு. அவன் அப்படிதானமா அடிக்கடி காணாம போறான். ஆனா இந்த தடவை அவர் தானா போல மாமா. நாம அவரை துரத்திட்டோம். நான் அவரை தொலைச்சிட்டேன். யார் சொன்னது? என் உள் மனசு சொல்லுது. சுத்த அம்பக்கு, முட்டாள்தனம். அவனே குற்ற உணர்வு அதிகமாயி எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காமா. அவன் எங்க போயிருப்பான்? மல்லிகா, ஸ்னேகா இந்த மாதிரி ஏதாவது பொம்பளைங்களை தேடிட்டு போயிருப்பான். கழுத கட்டா குட்டி சேவரு.
அதுக்காக நீ பிசினஸ் விடுறேன்னு சொல்றியம்மா, இது மடத்தனமா இல்ல? இல்ல மாமா, கண்களை வித்துட்டு ஓவியம் வாங்குற முட்டாள் இல்லனா. எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம். எனக்கு என் மகேஷ் தான் முக்கியம். நான் என் புருஷன் இல்லாம வெறும் போனோம் மாமா. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என்னம்மா நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கிற? இது 21வது நூற்றாண்டுமா? இப்போ போய் இவ்வளவு சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருக்கிய? ஏ மாமா, நூற்றாண்டு மாறினா புருஷனை மதிக்கிறது மாறிடுமா மாமா? பெத்த பாசம், ரத்த பாசம், உணர்ச்சிகள், மனிதாபிமானம் இதெல்லாம் மாறிடுமா? அவருக்காக தானே மாமா நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். அவர் இல்லாம இந்த ஆபீஸ், இந்த நாற்காலி, செக்ல சைன் போடுற இந்த சலுகை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாமா. ஒரு அயோக்கியனுக்காக நீ ஏன் இவ்வளவு அல்லாடுற? அதான் எனக்கு பிடிக்கல. அவன் பண்ண தப்புக்கு தான் அவன் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவர் தப்பு பண்ணார் மாமா, வாஸ்தவம் தான். ஆனா அவர் மட்டும் தப்பு பண்ணல, நாமளும் தான் தப்பு பண்ணிருக்கோம். எது நாம தப்பு பண்ணோமா? அவன் தான்மா ஸ்னேகா பின்னால சுத்துனா. அவன் தான் மல்லிகா முந்தானியை புடிச்சுக்கிட்டு அலைஞ்சான். அதனால நம்ம பணம் போச்சு, பிசினஸ் போச்சு, வீடு போச்சு. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல மாமா. ஆனா அவர் திருந்தி போக்கிடம் இல்லாம நம்ம வீட்டுக்கு தானே வந்தாரு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எவ்வளவு இன்சல்ட் பண்ணீங்க? கேவலம் ₹1 நியூஸ் பேப்பரை நிறுத்துனீங்க, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினீங்க, கொட்டுற மழையில குளிர்ல படுக்க வச்சீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சாணியை கரைச்சி மேல ஊத்த வச்சீங்க. அது எதேச்சியா நடந்த சம்பவமா? நான் ஊத்த சொல்லல. ஆனா நீங்க கைத்தட்டி சிரிச்சீங்க, கேவலமா பேசுனீங்க. ஒரு முதலாளியே சாதாரண ஸ்டாஃப்ஸ் கூட உட்கார வச்சீங்க. இதுக்கெல்லாம் மகேஷ் தன்னோட சூழ்நிலையால பேசாம இருந்தாரு. ஆனா ஒரு மழங்கி போன மனுஷன் கூட கொதிச்சு எந்திரிச்சிருப்பான். நீங்க பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு மேக்ஸிமம் என்ன செஞ்சாரு? ஹிட்லர்னு கூப்பிட்டாரு, அவ்வளவுதானே? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? போய் செத்துறேன்னு சொன்னீங்க. ரோஜா, நீ அதுக்காக தான் அவர் போயிட்டாரு. வாழ போனாரோ இல்ல நிஜமாவே சாக போனாரோ? உங்க கோபதாபத்துக்கு என்னைய துணைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. அதான் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எத்தனையோ ஆம்பளைங்க திருடனா, கொள்ளக்காரனா, பொம்பளை பொறுக்கியா, முடவனா, குருடனா இருந்தாலும் அவங்க அவங்க பொண்டாட்டிங்க தன்னோட புருஷனை விட்டு கொடுக்காம கூட வச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க தூண்டுதலால நான் என் புருஷனை எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ண முடியும்? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு மாமா. என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன். தெரிந்துடுவாருன்னு இது நாள் வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் யாருக்காக காத்திருப்பேன்? சொல்லுங்க மாமா, யாருக்காக காத்திருப்பேன்? நீங்களே இந்த பிசினஸ் நடத்திக்கோங்க. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, காசு, பணம் எதுவும் வேண்டாம் மாமா. நான் 18ஆம் நூற்றாண்டு பொம்பளையாவே இருந்துட்டு போறேன். ஆனா எனக்கு என் புருஷன் வேணும், என் குழந்தைக்கு அப்பா வேணும், இந்த தாலிக்கு ஒரு அர்த்தம் வேணும் மாமா. பிசினஸையும் மறந்து போற அளவுக்கு அந்த ஸ்னேகா உங்களை மயக்கிட்ட. அவளை வச்சுக்கிட்டு இருந்தா விட்டு தொலைங்க. நீ வாழணுமா? வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? பாசத்தை விடு, பந்தத்தை விடு, குடும்பத்தை விடு. பணத்தை பிடிச்சுக்க, பணம் பண்ணு. நாளைக்கு செத்து போகும் தெரிஞ்சா இன்னைக்கு எப்படி அவசரமா வாழ்வோம் அப்படி நினைச்சு பணம் பண்ணு. பணம் தான் கடவுள். நீ அந்த பணத்துக்கு பூசாரியாயிரு, பக்தனாயிரு. அது உன்னை காப்பாத்தும், ஜெயிக்க வைக்கும். கூடாது கூடாது. தொழில சென்டிமெண்ட் பார்க்கவே கூடாது. முதல்ல பணம் தான் முக்கியம். லக்ஷ்மி சொன்னது கரெக்ட். ஸ்னேகா மேல பரிதாபம் காட்டவே கூடாது. 10 லட்சத்தை சும்மா தூக்கி கொடுக்க முடியாது. ஸ்னேகாவை விடக்கூடாது. ஸ்னேகா மேல பரிதாபம் காட்டக்கூடாது. போராடிது பார். சொல்லுங்க தலைவா. டேய் சுகுமார், எங்கடா இருக்க?
இங்கதான் தலைவா ராயப்பேட்டால கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாரு சுகுமார், நம்ம ஆட்களை கூப்பிட்டு நேராக ஸ்னேகா வீட்டுக்கு போ. கொடுத்த பணம் மொத்தத்தையும் அசல் வட்டியுமா சேர்த்து வாங்க. அடிச்சு தூக்கு. அவங்க அழுவுற சத்தம் எனக்கு இங்க கேட்கணும். புரிஞ்சுதா? ஓகே பாஸ். ஏய் மாமா, தலைவர் நம்மள ஸ்னேகா வீட்ல எக்ஸ்பிரஸ் விட சொல்லியிருக்காரு. வா போலாம். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இப்பதான் வேலை வந்திருக்கு. வா மச்சி, ஜமாய்ச்சிடலாம். ஜமாய்ப்போம். வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. தேவி, எங்க தேவின்ற பேஷண்ட் அந்த வார்டு. தேங்க்ஸ். நான் என்ன பண்ணுவேன்? நிறைய ஒன்றும் இருக்கக்கூடாது. அடி பாவி, அடி பாவி, என்னடி பண்ண? என்ன பண்ண? நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் மருமக கதையை முடிச்சிட்டியா? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் தனியா விட்டுட்டு கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்படி ஏதாவது நடக்குன்னு எனக்கு தெரியும்டி. இல்ல, அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு திடீர்னு. ஏண்டி ஏண்டி 8 மாசத்துல எங்கேயாவது பிரசவ வலி வருமாடி? அப்படி நினைச்ச உடனே வர்றதுக்கு இது என்ன தலைவலியா? இப்பதான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. என் மக உயிருக்கு ஏதாவது ஆச்சு, கொலைகேஸ்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருண்டி. ஜாக்கிரதை. தேவி குழந்தைய பெத்துக்க போறால, அந்த பொறாமை இவளுக்கு. என்ன சத்தம்? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? டாக்டர், தேவி என்னோட வைஃப். நீங்க தான் மிஸ்டர் புகழ்மணியா? எஸ் டாக்டர். டாக்டர், என் மருமகளுக்கு 8 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி டாக்டர் பிரசவ வலி வரும்? அது குறை பிரசவம். குறை பிரசவமா? அப்போ பிறக்க போற குழந்தை? இத பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைய மட்டும்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. டாக்டர், தேவியோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. எவ்வளவோ போராடி பார்த்தோம், பலன் கிடைக்கல. தேவி கடைசியா புகழ்மணி, செல்வி, பார்வதி அம்மா கூட ஏதோ பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. டாக்டர்மா, நாங்க சாரி, நீங்கெல்லாம் வேண்டாம். அவங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்றாங்க. நீங்க போங்க. என்னங்க, நம்ம மக உயிர் நம்ம இங்கிருந்து முதல்ல போயிடலாம். என்ன வளரீங்க? நம்ம மக சாக கிடக்குறாங்க. ஏய், அவ ஏன் அவங்கள தனியா உள்ள கூப்பிடுற தெரியுமா? நம்ம வலுக்கட்டாயமா அவளை புகழ்மணி வேலையில கட்டிட்டோன்னு நம்மளை போட்டு கொடுக்கறதுக்காகத்தான். சாகருக்கு முன்னால அவன் நம்மளுக்கு செய்யற நல்ல காரியம் நம்மளை போட்டு கொடுக்கறது தான். அவன் நம்மளுக்கு மகளே இல்லைன்னு நினைச்சிட்டு வாடி. நம்ம இங்க இருந்து ஆபத்தான். சரிங்க சமந்தி, கொஞ்சம் கோயில் வரலும் போயிட்டு வந்துடுறோம். சமந்தி, மக உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கா, இந்த நேரத்துல கோயிலுக்கு போறாங்க? அதுக்காகத்தான் வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறோம். பெத்த மனசு தாங்கலைங்க. வாசல்ல தானே கோயில் இருக்கு. போயிட்டு சரி சரி, போயிட்டு உடனே வந்துடுறீங்க. தேவி, அம்மடி மருமகளே. அத்தை, நான் சொல்ல போறத கேட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது. புகழ், என்ன என்ன மன்னிச்சிடுங்க புகழ். அத்தை, நீங்க மன்னிச்சிடுங்க. நீ என்னமா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி சரணிக்கா நடந்துக்கிட்டவே இல்லை. சுரேஷ்ங்கிறது என் காதலன் தான். அவரோட குழந்தைதான். இந்த நிலம் என்
வயித்துல வளர்ந்தது. என்ன காப்பாத்ததோ செல்விக்கா. சுரேஷ் உங்களோட காதலன்னு பழைய ஏத்துக்கிட்டாங்க. என்னது? சுரேஷ் உன் காதலனா? ஐயோ, உன் வயித்துல இத்தனை நாள் வளர்ந்தது சுரேஷோட குழந்தையா? என்னம்மா சொல்ற? சுரேஷ நான் காதலிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரோட கருவிய வயித்துல வளர்ந்தது. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்க அம்மா குடும்ப வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இதை சாதகமா பயன்படுத்தி எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமானவன்னு செல்விக்காக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க மேல பாசமா இருந்தாங்க. எனக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க. தேவி, தேவி நீ பேசாத தேவி. இல்லக்கா, சாக போற நேரம் அப்ப கூட நான் பேசலன்னா அப்புறம் பேச முடியாது. அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அந்த ஆசையோட நான் செத்து போயிட்டேன். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா உங்க மகளா பிறக்கணும்க்கா. இந்த ஜென்மத்திலே நீதான் எனக்கு மகளா வந்து பிறந்திருக்க. தேங்க்ஸ்க்கா. தேவி 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 தேவி